ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வால் ஸ்டிக்கர், அதாவது ஹவுஸ் ரூம் அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இப்போலாம் ஸ்டிக்கர் தான் நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. அந்த வால் ஸ்டிக்கரை எப்படி ஸ்டிக் பண்ணணும், அதாவது எப்படி நம்ம வாலில் ஒட்டணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் இந்த வால் ஸ்டிக்கர் நிறையா பேர் லைக் பண்ணி அவங்களோட வீட்டில் ஒட்டுறாங்க. ஹால், கிச்சன், ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட வீட்டில் ஒட்டுறாங்க. இது நல்லா தான் இருக்குது, இன்டீரியர் லுக்குக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நிறைய டிசைன்லேயும் கிடைக்குது, அதாவது சில்ட்ரன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி டைல்ஸ் டிசைனில், நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் அப்படின்னு சொல்லி நிறையா டிசைனில் கிடைக்குது. அது எப்படி நம்மளே ஒட்டிக்கிறது, வாலில் எப்படி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வால் ஸ்டிக்கர் ஒட்டுறப்ப அந்த வாலில் எதுவும் மண் துகள்கள், ஸ்டோனு, அந்த பெயிண்டிங் ஆல்ரெடி இந்த பெயிண்டிங்கில் எதுவும் ஏர் பிளாக்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு அட்டையை வச்சு இல்லை தகரத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்ட ஆரம்பிக்கணும். ஒட்ட ஆரம்பிக்கிறப்ப நம்ம பக்கத்தில் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னா நைஃபு, அதாவது நல்ல ஷார்ப்பான நைஃபு, சிஸ்ஸரு, ஊசி, இது மூணும் கம்பல்சரி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளே இந்த ஃபுல் வால் ஸ்டிக்கருமே ஒட்டுறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களோட வாகுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கீழே உள்ள ஸ்லீவை இழுத்துக்கிட்டு கரெக்டாக ஒட்டிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வால் ஸ்டிக்கர்லேயே பேக் சைடில் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணால் தான் அதில் ஸ்டிக்கர், அந்த கம் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே அந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக எப்போயுமே ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 ஃபீட் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒட்டிட்டு வரும். எந்த ஒரு ஏர் லாக்கும் இல்லாமல் கரெக்டாக ஒட்டிட்டு வரும். சப்போஸ் நீங்கள் ஒட்டுறப்ப எதுவும் ஏர் லாக் வந்துச்சு அப்படின்னா அதை மேலே தூக்கிட வேண்டாம். ஏன் தூக்கிட வேண்டாம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த வாலில் இருக்க பெயிண்ட்டும் உரிச்சிட்டு அதில் உள்ள பசை போயிடும். ஸோ நீங்கள் தூக்கிடாமல் அந்த ஏர் லாக்கில் குண்டூசி வச்சு குத்திட்டீங்க அப்படின்னப்ப ஏர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது ஒட்டிக்கும். அந்த வால் ஸ்டிக்கரோட டிசைனிங் நெக்ஸ்ட் லேயராக ஒட்டுறப்ப கரெக்டாக டிசைன் மாறாமல் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த வாலில் ஒட்டியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு வால் ஸ்டிக்கர், அது ஒரு வால் ஸ்டிக்கர், எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் ஒட்டுறோம் அப்படின்னு இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஆடியோவாக என்ன சொல்கிறோமோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோலையும் வால் ஸ்டிக்கர் நம்ம அதை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வாலில் ஸ்டிக்கர் ஒட்டி உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டேஷன் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே பில்டிங் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது மூலமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.